முல்லைத்தீவு கொக்குத்தொடுவாய் மனித புதைகுழி அகழ்வாய்வு பணிகள் எதிர்வரும் ஜூலை மாதம் 4ஆம் தேதி மீள இடம்பெறும் என முல்லைத்தீவு நீதிமன்றம் அறிவித்துள்ளது. முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றில் கொக்குத்தொடுவாய் மனித புதைகுழி தொடர்பான வழக்கு இன்றைய தினம் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்நிலையில் முல்லைத்தீவு மாவட்ட செயலகம் அகழ்வாய்வுகளுக்குரிய நிதி ஒதுக்கீடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ள நிலையிலேயே குறித்த மனித புதைகுழி அகழ்வாய்வு பணிகளை மீள ஆரம்பிக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 29ஆம் தேதியன்று முல்லைத்தீவு கொக்குத்தொடுவாய் பகுதியில் தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபையினர் நீர் இணைப்பினை பொருத்துவதற்காக கனகரக இயந்திரத்தின் மூலம் நிலத்தினை அகழ்ந்த போது மனித புதைகுழி ஒன்று இனம் காணப்பட்டிருந்தது. இதனையடுத்து முல்லைத்தீவு நீதிமன்றம் முல்லைத்தீவு சட்ட வைத்திய அதிகாரி ஆகியோரின் கண்காணிப்பு மற்றும் பங்கு பெற்றுதல்களுடன் தொல்லியல் துறை பேராசிரியர் சோமதேவ தலைமையிலான குழுவினால் இவ்வாறு இனங்காணப்பட்ட மனித புதைகுழி 2 கட்டங்களாக அகழ்வாய்வு மேற்கொள்ளப்பட்டது. இவ்வாறு 2 கட்டங்களாக மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வுகளின்படி இதுவரையில் குறித்த மனித புதைகுழியிலிருந்து 40 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளும், தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு போராளிகள் பயன்படுத்தும் இலக்க தகடுகள், துப்பாக்கி சன்னங்கள், உடைகள் உள்ளிட்ட பல தடய பொருட்களும் மீட்கப்பட்டிருந்தன. அத்தோடு 2ஆம் கட்ட அகழ்வாய்வு பணிகளின் போது குறித்த மனித புதைகுழி வளாகம் விசேட ஸ்கேன் கருவி மூலம் ஆய்வு செய்யப்பட்டிருந்தது. குறித்த ஸ்கேன் கருவி ஆய்வின் மூலம் முல்லைத்தீவு கொக்குளாய் பிரதான வீதியின் கீழ்ப்பகுதியிலும் மேலும் பல எச்சங்கள் இருப்பது கண்டறியப்பட்டது. இந்நிலையில் குறித்த மனித புதைகுழி அகழ்வாய்வுக்கென ஒதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கீடுகள் முடிவிட்டதால் அகழ்வாய்வு பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்தது. இவ்வாறான சூழலில் கொக்குத்தொடுவாய் மனித புதைகுழி அகழ்வாய்வுகளுக்கான நிதி ஒதுக்கீடுகள் மீளவும் கிடைக்கப்பெற்றுள்ள நிலையில் மீளவும் அகழ்வாய்வு பணிகளை மேற்கொள்ள முடிவெடுக்கப்பட்டுள்ளது. அரசாங்க அதிபர் அலுவலகத்திலிருந்து கணக்காளர் நிதி வசதி வழங்கப்படுவதாக தொலைபேசியில் அறிவிக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டது. அதே நேரம் காணா போன ஒரு அலுவலகமும் அதற்கான உறுதிப்படுத்தல் வழங்கப்பட்டதன் அடிப்படையில் அந்த கொக்குத்தொடுவாய் மனித புதைகுழி வீதிக்கு அடியில் காணப்படுகின்ற மிகுதி மண்டையோட்டு தொகுதிகளை ஆழ்ந்தெடுப்பதற்காக 7ஆம் மாதம் 4ஆம் தேதி வழக்கு குறிக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் கொக்குளாய் போலீசாருக்கு வீதி அதிகார சபையினருக்கு அதற்கான மாற்று வீதியை வழங்குவதற்கும் மாற்று வீதியை அமைப்பதற்கும் அது சம்பந்தமான அகழ்பணிக்கு உதவுவதற்குமாக ஒரு அறிவித்தல் ஒன்று வழங்கப்பட்டிருக்கிறது. வழக்கு மீண்டும் 7ஆம் மாதம் 4ஆம் தேதி அந்த கொக்குத்தொடுவாய் புதைகுழி வளாகத்தில் அழைக்கப்பட இருக்கின்றது.